வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலூரில் கள ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் திறந்து வைக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் சிக்கி தவிக்கும் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களை சென்னைக்கு அழைத்து வர சிறப்பு ஏற்பாடு. ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதால் விமானம் மூலம் அழைத்து வர துணை முதலமைச்சர் உதயநிதி நடவடிக்கை. வாரணாசியில் சிக்கி தவித்த மாற்றுத்திறன் கிரிக்கெட் வீரர்கள் தமிழக அரசுக்கு நன்றி. கூட்ட நெரிசலால் ரயில்களில் பயணிக்க முடியாத நிலையில் விமானம் மூலம் சென்னை திரும்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். உடனே துணை முதல்வர் அவர்கள் எங்களுக்கு விமானத்தில் ஏற்பாடு செஞ்சு எங்களை அழைத்து வருவதற்கு ரெடி பண்ணியிருக்காங்க சென்னைக்கு. இதுக்கு உதவி புரிந்த அனைத்து ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் ஐஏஎஸ் சார் மிஸ்டர் மேகநாத் ஐஏஎஸ் சார் அவர்களுக்கும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை உங்களை தேங்க்யூ. விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த சுரேஷ் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம். காயமடைந்த 2 பேருக்கு தலா 1 லட்சம் வழங்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. கோவை காந்திபுரம் பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட ஆம்னி பேருந்து நிலையம் திறந்து வைப்பு. 3.5 கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை அமைச்சர்கள் கே.என். நேரு, செந்தில் பாலாஜி திறந்து வைத்தனர். கடந்த 4 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக முதலமைச்சர் அறிவித்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி முதல் பெண்களின் வங்கிக் கணக்கில் 2500 ரூபாய் வரவு வைக்கப்படும். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அதிரடி அறிவிப்பு. டெல்லி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ரேகா குப்தாவுக்கு ஆதரவாளர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. அதிகாலை முதலே அவரது வீட்டிற்கு சென்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட தொண்டர்கள். டெல்லி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவை ஒட்டி ராம்லீலா மைதானத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். மைதானத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்த போலீசார் மற்றும் துணை ராணுவ படை வீரர்கள். டெல்லி பாஜக அமைச்சரவையில் பர்வேஷ் வர்மா, ஆஷிஷ் சூட், கபில் மிஸ்ரா, பங்கஜ் குமார் சிங், ரவீந்தர் சிங் உள்ளிட்டோருக்கு இடம். முதலமைச்சர் ரேகா குப்தாவுடன் 6 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாக தகவல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பதநீர் விற்பனை செய்யும் விவசாயிகள் போலீசாரிடம் வாக்குவாதம். பனை மரத்தில் கட்டி வைத்திருந்த பானைகள் உடைக்கப்பட்டதால் ஆவேசம். தமிழக அரசு தடை போட்டு வச்சுக்குது.
யாழ்ப்பாணம் பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 3 விசைப்படகுகளுடன் ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் கைது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க இலங்கை கடற்படை திட்டம். அரியலூரில் பள்ளி செல்ல குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்து வசதி கேட்டு கோரிக்கை விடுத்த மாணவி. மாணவியின் கோரிக்கையை ஏற்று பேருந்து இயக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அமைச்சர் சிவசங்கர். படிக்கணுங்கிறதுக்காக அதனால அந்த பேருந்து தடைபெறதுனால படிக்க முடியலையா, அதனால அந்த பாதி லேட் ஆகுறதுனால அந்த பாதி அவர். எந்த பஸ்ல வரீங்க? நாங்க அந்த அந்த ஜெயலலிதா அந்த பஸ்ல தாங்க ஏறோம். அந்த டைத்துக்கு எந்த பஸ்? காலைல ஒரு 8:30 ல இருந்து சாயந்தரம் ஒரு 4 ல இருந்து நாங்க போறதுக்கு ஒரு பஸ். இந்த பஸ் ரெடி பண்றோம்ல, கை காட்டிட்டு அது உங்க ஸ்கூல் டைத்துக்கு கனெக்ட் பண்ணிருக்கீங்க. சரி சார், கை காட்டில ஒரு பஸ் ரெடி பண்றோம், அது உங்க ஸ்கூல் டைத்துக்கு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்த விவகாரம். பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர் ரமேஷ் உள்ளிட்ட 2 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. இமாச்சல் பிரதேச மாநிலம் ஷிம்லாவில் கடும் பனிப்பொழிவு. மலை, மரம் என அனைத்து பகுதிகளிலும் வெள்ளை போர்வை போர்த்தியது போன்ற காட்சி வைரல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 318 கன அடியில் இருந்து 167 கன அடியாக சரிவு. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 64,560 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 8,070 ரூபாய்க்கும் விற்பனை. அதிக வரி விதிக்கும் இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க $21 மில்லியன் செலவழிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்திய அரசு இதுகுறித்து பதிலளிக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சாமி தரிசனம். அண்ணாமலையாரை மனமுருகி வேண்டினார்.